முன்பொரு காலத்தில் ஒரு பாதி அசுரனாகவும் மறுபாதி எருமையாகவும் உருவம் கொண்ட மகிஷா என்னும் அசுரன் வாழ்ந்து வந்தான். பிரம்மதேவரை வேண்டி கடும் தவம் புரிந்தான். அவன் தவத்தை மெச்சி பிரம்மதேவனும் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். எந்த தேவராலும் மிருகத்தாலும் மனிதனாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் கேட்டான். பிரம்மதேவனும் மகிஷா கேட்ட வரத்தை வழங்கினார். கிடைத்த புதிய சக்தியோடு சொர்க்கலோகம் புகுந்தான் மகிஷாசுரன். தேவர்களையும் இந்திரதேவனையும் விரட்டியடித்தான். இந்திரதேவனின் பதவியை பறித்தான். இந்திரதேவன் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டார். ஒரு பெண்ணால்தான் அவனுக்கு மரணம் நேரக்கூடும் என்பதை உணர்ந்து மும்மூர்த்திகள் துர்காதேவியை படைத்தனர். சிவன், விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் தங்களது சூலத்தையும் சுதர்சன சக்கரத்தையும் கமண்டலத்தையும் வஜ்ராயுதத்தையும் அளித்தனர். கம்பீரமான சிங்கத்தின் மேல் அச்சுறுத்தும் கர்ஜனையோடு துர்காதேவி மகிஷாசுரனை எதிர்கொண்டார். தொடர்ந்து 9 நாட்களுக்கு போர் புரிந்தார். போர் வலுத்தது. 10ஆம் நாள் அன்று தனது சூலாயுதத்தால் மகிஷாசுரனை கொன்றார் துர்காதேவி. மகிஷாசுரனை வீழ்த்தியதால் அன்று முதல் மகிஷாசுர மர்தினி என்று அறியப்பட்டார். தீமையை நன்மை வென்றதற்கு அறிகுறியாக அன்று முதல் வருடந்தோறும் துர்கா பூஜை கொண்டாடப்படுகிறது.